அஸ்ஸலாமு ஹபீபி. துபாயில சீப்பா அன்லிமிட்டட் நான்வெஜ் ஃபுட் கொடுக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கு தாங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ள போயிட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஃபுட் அங்காண்டி ரெஸ்டாரண்ட். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அபு ஆயில் மெட்ரோ ஆப்போசிட்ல இருக்குங்க. உள்ள போன உடனே ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க சாப்பிட்றதுக்கு டிசைடே பண்ணோம். இந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து கேரளா ஸ்டைல் ஃபுட்டு. அது மட்டும் இல்லாம ஆம்பியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டா தான் வச்சிருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல 20 dirhamக்கு அன்லிமிட்டட் நான்வெஜ் ஃபுட் கொடுக்குறாங்க. சோ அதுதான் இப்ப நம்ம சாப்பிட போறோம். இந்த அன்லிமிட்டட் ஃபுட்டோட டைமிங் பாத்தீங்கன்னா நைட் 7 to 11 மட்டும் தாங்க. இந்த அன்லிமிட்டட் டிஷஸ்ல என்னென்ன சாப்பிட்டோம், எவ்வளவுக்கு சாப்பிட்டோம், எப்படி இருந்துச்சு சொல்லி இந்த வீடியோல நம்ம பாத்துருவோம். சோ இவங்க கிட்ட என்னென்ன டிஷஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து லெமன் ஜூஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஆம்லெட் தராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரோட்டா வித் உருளைக்கிழங்கு தராங்க. சைட் டிஷ் பாத்தீங்கன்னா பீஃப் கறி, ஃபிஷ் கறி அண்ட் சிக்கன் கறி எல்லாமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பொரிச்சு சிக்கன் கொடுக்குறாங்க. நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லிடுறேன். 4 கிளாஸ் லெமன் ஜூஸ், 5 ஆம்லெட்டு, பீஃப் கறி, சிக்கன் பாத்தீங்கன்னா ஒரு 8 பீஸ் கிட்ட சாப்பிட்டுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 dirhamsக்கு நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா லெமன் பீஃப் ஆம்லெட் தாறுமாறா இருந்துச்சு. ஆனால் பொரிச்ச கோழி வந்து சொதப்பி எடுத்துட்டாங்க. ஏன்னா லஞ்ச்ல வச்சு வந்து நைட்டு கொடுத்துருக்காங்க. அதுதாங்க பிரச்சனையே. எக்ஸப்ட் பொரிச்ச கோழி தவிர மற்ற எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சுங்க. ஸோ ஓவரால பார்த்தீங்கன்னா ஓகே தான். இந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பருங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட் தான் நான் சொல்லுவேன். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரேட் வைஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9 out of 10 கொடுக்கலாம். பட் டேஸ்ட் வைஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.5 out of 10 தாங்க கொடுக்க முடியும். அவ்வளோதான் டேஸ்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரேட் வைஸ் ஒருத்தா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் பாய், வரட்டா.